ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. எதனால் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருமே உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி அவர் தான் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியும் அவர் தான் வர்றாரு. லாபாதிபதி அண்ட் 8ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு மனசில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தோணும். யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்ணணும், யாருக்காவது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். எதனால் அப்படின்னா, குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனசுக்கு தோணும். ராசி அதிபதி சுக்கிரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி புதன், இவங்களுடைய சேர்க்கை. அது மட்டும் இல்லைங்க, 4ஆம் அதிபதி சூரியன். இப்போது வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கலாம். ஒரு கார் வாங்கலாம், இல்லை ஒரு பைக்கு வாங்கலாம், இல்லைங்க ஒரு லேண்டு வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கா, தாராளமாக வாங்கலாம். அதற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் இறங்கி செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய கனவு, அதாவது கனவுங்கிறத விட உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறும். ஓகேங்களா? இது மாதிரிலாம் பண்ணலாமா, இது மாதிரிலாம் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். ரிஷபராசிக்கு மிக மிக சிறப்பாக எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கும். இப்போது ரிஷபராசிக்கு ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் லாபாதிபதி, அவர் தான் குரு பகவான் லாபாதிபதியாக இருக்கார். ஃபேன்சி கடையில் வச்சுருவங்களுக்கு, ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறையில் ஒரு நல்ல நல்ல வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன வேலைகள் அப்படின்னா, ஒரு மேக்கப் மேனாக இருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வேலைகள். சிறப்பான வேலைகள்னால் என்னங்க, ஒரு எடிட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌரவமான வேலைகள் சொல்லுவோம்ல, சிறப்பான வேலையோட கௌரவமான வேலைகள். இது மாதிரி வேலைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? உங்களுடைய தொழிலில் இது வரைக்கும் இருந்த லாபங்கள் ஓரளவு வருமானம் வந்துட்டு இருக்கும் தான். அதில் அதில் எந்த குறைபாடுகள் இருக்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருமானத்தில் எப்பயுமே குறைவு இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, காரு பைக்கெலாம் வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறவங்க, இதேமாரி சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் இருந்த இந்த வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாமே நீங்கும். 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு 2nd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் இதேமாரி இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு வீடு. அது மட்டும் இல்லை, ஒரு ஊர்லேயே வீடு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக இருக்கிற கிழக்கு சார்ந்த ஒரு வீடு, இதே மாதிரியான ஒரு வீடுகள்லாம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது ஒன்று உயரமாக இருக்கணும். ஓகேங்களா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கக்கூடாது. 2வது ஃப்ளோரு, அதாவது 4th ஃப்ளோர் 7th ஃப்ளோர் தாராளமாக இருக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த ஊருக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வீடு அமைப்பு இதேமாரிலாம் நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா, அதன் மூலமாக அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.